வணக்கம். நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் போல் ரிலீஸ் ஆன பிறகு எல்லாருமே ரொம்ப ஆர்வமாயிட்டாங்க. நிறைய எக்ஸிட் போல் வந்து சொன்ன ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு எல்லாமே சொன்னதில் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது திமுக வந்து ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது தகுந்த மாதிரி இப்போ முதலமைச்சரும் வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு அமைச்சர்கள் எல்லாத்தையும் வர சொல்லி சென்னையில் வந்து ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே போல் நிறைய பேர் வந்து சிலர் வந்து அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிலர் வந்து ஆசிஸ் போலாம் வந்து அவங்கெல்லாம் வந்து சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, தாவேக ஆட்சி அமைக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தாவேக தொண்டர்களுக்கு இது உற்சாகத்தை கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. சிலர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதிமுக தாவேக ரெண்டு பேருமே கூட்டணி அமைச்சு இது பண்ணுவாங்க. கர்நாடகாவில் குமரப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து முதலமைச்சராக இல்லையா, அவர் வந்து 37 எம்எல்ஏக்கள் தான் இருந்தாங்க. அதே போல் விஜய்க்கு ஒரு 37 எம்எல்ஏக்கள் கிடைச்சா கூட போதும். அதிமுக பாஜக கூட்டணி கண்டிப்பாக விஜயை முதலமைச்சர் வேட்பாளராக முதலமைச்சராக ஏற்றுக்கிட்டு இவங்க போயிடுவாங்க. எடப்பாடி பழனிசாமி தியாகம் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லி ஒரு தடவை பேசிகிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அந்த அளவுக்குலாம் தியாகம் பண்ணுவாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம்லாம் இருக்குது. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா பாஜக எத்தனை சதவீதம் ஓட்டுகள், எத்தனை தொகுதிகளை ஜெயிப்பாங்க, எத்தனை சதவீத வாக்குகள் பெறுவாங்க, எவ்வளவு வந்து நாடாளுமன்ற தேர்தலில் பெறப்பட்ட வாக்குகளை விட இந்த சட்டமன்ற தேர்தலில் வாக்கு பெற முடியுமா? ஏன்னா எடப்பாடி பழனிசாமி கொடுத்த 27 தொகுதிகளில் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது பாஜக ஜெயிக்கக்கூடிய தொகுதிகள் எதுவுமே கிடையாது. அதனால தான் வந்து அப்பையிலேருந்து அண்ணாமலை சொல்லிக்கிட்டே இருந்தார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப சாதுர்த்தியமாக எங்கள் கூட நீங்கள் கூட்டணி வச்சுருக்கீங்கன்னா நான் சொல்கிறது தான் மாநில தலைவர் அவர்னு நயினா நாகேந்திரனை கொண்டு வந்துட்டு அண்ணாமலையை தூக்கி விட்டார். இப்படி எல்லா விஷயங்களையும் பண்ணி கடைசியில் தொகுதி பங்கீடுலையுமே பார்த்தீங்கன்னா நயினா நாகேந்திரனை ஏமாத்திட்டார். ஏமாந்துன விஷயம் அவருக்கு தெரிஞ்சாலும் நம்ம ஏமாந்துட்டோம் அப்படிங்கிறது வந்து வெளியே காட்டிக்கக்கூடாது, நம்ம ஜெயிக்கக்கூடிய தொகுதி தான் அப்படின்னு சொல்லிட்டு பியூஷ் கோயல்கிட்ட எல்லாம் பேசியிருக்காரு, அமித்ஷாட்டையும் சொல்லியிருக்காரு. ஆனால் ஜெயிக்க வச்சு கொடுக்க வேண்டிய பொறுப்பு வந்து நயினா நாகேந்திரனுக்கு தான். ஆனால் கொடுக்க வைக்க முடியல, கடைசி கட்டத்தில் கொடுக்க வைக்க முடியல. இப்போ வந்து என்னன்னா, இப்போ பாஜகவுக்கு இந்த எக்ஸிட் போல் கணிப்பெல்லாம் வெளியே வந்த பிறகு அவங்க மிக முக்கியமாக வந்து இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு யோசனையில் தான் இருக்கிறாங்க. என்ன பாஜகவுக்கு எவ்வளோ பெறும் அப்படிங்கிறது தான் பாஜக மேலிடம் வந்து உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருக்கு. பியூஷ் கோயல் வந்து களத்தில் இறங்கி இப்போ விசாரணைக்கு ஆரம்பிச்சிருக்காரு. இதுதான் இப்போ பாஜக வட்டாரத்தில், தமிழக பாஜக வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுது. ஏன்னா பாஜக இங்கே கால் ஒன்றியாச்சு, நாடாளுமன்ற தேர்தலில் தன்னுடைய தனி செல்வாக்கை காட்டியாச்சு. இருந்தாலும் இந்த சட்டமன்ற தேர்தலில் அதிக எம்எல்ஏக்களை பெறணும். அதிக எம்எல்ஏக்களை பெற வைக்க வேண்டியது நயினா நாகேந்திரன் மற்றும் பாஜகவில் இருக்கிற முக்கியமான தலைவர்கள் எல்லாமே தான். ஏன்னா அண்ணாமலை இந்த போட்டிக்குள்ளே கலந்துக்கல, ரேஸ்லேயே கலந்துக்கல. நான் ஒதுங்கி நிற்கிறேன், பிரச்சாரம் மட்டும் பண்ணுறேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவர் விலகி நின்ட்டார். அதனால் அண்ணாமலை இந்த குற்றச்சாட்டுகளுக்கு யாருமே சொல்ல முடியாது. அதே போல தான் பியூஷ் கோயல் இப்போ வந்து நேரடியாக களத்தில் இறங்கி நயினா நாகேந்திரன்ட்ட பேசியிருக்காரு. எப்படி எத்தனை தொகுதிகளில் நம்மலாம் ஜெயிப்போம், பாஜக எத்தனை தொகுதிகள் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை போட்டிருக்காரு. குறைஞ்சது நம்ம ஒரு 15 தொகுதிகள் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு நயினா நாகேந்திரன் ஒரு கணிப்பை சொல்லியிருக்காரு. இது வந்து பியூஷ் கோயலுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. ஏன்னா அங்கே இருக்கிற நிர்வாகிகளோட அவர் ஆலோசனை பண்ணும்போதெல்லாம் அவங்கெல்லாம் சொல்கிறது என்னன்னா, 15 தொகுதிகள்லாம் சாத்தியமே கிடையாது, 4 கடந்த முறை பெறப்பட்ட 4 தொகுதிகள் கூட இந்த முறை வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க. கள நிலவரத்துக்கும் யதார்த்தத்துக்கும் இவங்க பாஜகவில் இருக்க முக்கியமான தலைவர்கள் சொல்கிறதுக்கும் நிறைய முரண்பாடுகள் இருக்குது. இதை வந்து பியூஷ் கோயலுக்கு நல்லா தெரியுது. இதை அமித்ஷாவிட்டையும் சொல்கிறாரு. அமித்ஷாவுக்கு வந்து அண்ணாமலை சொன்னது நிறைய விஷயங்கள் வந்து இப்போ ஃப்ளாஷ்பேக்கில் வந்துட்டு போயிட்டே இருக்குது. அண்ணாமலை சொன்னது கரெக்டு தான், எடப்பாடி பழனிசாமியை நம்பியிருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவர் மைண்டில் இப்போ வர ஆரம்பிச்சிச்சு. சரி, அண்ணாமலைட்டையும் கேட்டு பார்ப்போம் எத்தனை தொகுதிகள் பாஜக வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவர் களத்தில் இறங்கி தேர்தல் பிரச்சாரம்லாம் எல்லா தொகுதியிலும் பண்ணியிருக்கிறார். அவருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. பியூஷ் கோயல் வந்து அண்ணாமலைகிட்ட பேசியிருக்காரு. அண்ணாமலை வந்து நயினா நாகேந்திரன் சொன்ன ஒரு விஷயத்த அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. 15 தொகுதிகளில் வந்து வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நயினா நாகேந்திரன் சொல்லியிருக்காரு. உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லும்போது, ஒரு 10 நிமிஷம் கொடுங்க, ஒரு அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது எனக்கு டைம் கொடுங்க, நான் கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எப்பயுமே வந்து அவருக்கு பின்னணியில் ஒரு ஐடி விங் மாதிரி வார் ரூம் வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்குது. ஆனால் அவர் வச்சிருக்கிற அந்த இதில் வந்து எல்லா கட்சிக்காரங்க எல்லாத்துட்டையும் வந்து ஆலோசனை பண்ணி அவங்க வந்து தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதுலேருந்து இந்தந்த காலம் எப்படி எப்படி இருக்குது, பாஜகவுக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்குது, அதிமுக எந்தெந்த தொகுதிகளில் எவ்வளோ தூரம் இது பண்ணுவாங்க, ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது, அதிமுக பாஜக வேட்பாளர்களுக்கு எவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யதார்த்தமான அந்த பகுதியில் இருக்கிற பாஜக வேட்பாளர் நிற்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கிற மக்களோட மனநிலை, அப்புறமா வாக்கு பதிவு சதவீதம் இருக்குல்ல, அது எத்தனை, இவங்களுக்கு எத்தனை, எந்தெந்த கட்சிக்கு எவ்வளோ எவ்வளோ வாக்கு சதவீதம் போயிருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் துல்லியமாக அவங்க ஆராய்ச்சி எல்லாமே பண்ணி வச்சுருந்துருக்குறாங்க. அவங்க பண்ணி வச்சுருந்தனால பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு அது ரொம்ப இப்போ பிரயோஜனப்பட்டிருக்கு. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தரப்புல அவர் அந்த வச்சிருக்கிற அந்த வார் ரூம் டைப்பில் வந்து கேட்டிருக்கிறாரு. கேட்டதில் அண்ணாமலைக்கு வந்து 1 மணி நேரத்தில் பதில் வந்திருக்குது.
பாஜக வந்து 3 தொகுதிகள் தான் ஜெயிக்கும். அது இல்லாமல் குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் போராடினா ஒரு 5 தொகுதிகளை வேணால் இழுத்து கொண்டு வர முடியும். கடந்த சட்டமன்ற தேர்தலோட ஒரு தொகுதி தான் பாஜக ஜெயிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு இதையுமே வாரம் சாருக்கு சொல்லியிருக்காங்க. இது அப்படியே அண்ணாமலைக்கு செய்தி வந்தோடனே அண்ணாமலை என்ன செஞ்சிருக்காரு, அப்படியே பியூஷ் கோயல்கிட்ட வந்து சொல்லியிருக்காரு. அப்போ 15 இடம் கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. 15 இடங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. அதிமுக பல இடங்களில் வந்து பாஜக வேட்பாளர்களுக்கு எதிராக செயல்பட்டுருக்காங்க. தோக்கடிக்கணும், பாஜக வளர்ச்சியை முற்றிலும் குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. நாடாளுமன்றத்தில் நம்ம வாங்கின வாக்கு சதவீதம் கூட இந்த தேர்தலில் நம்ம பெற முடியாது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறாரு. அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு அவருமே அண்ணாமலை கொடுத்த ரிப்போர்ட்டையும் நயினா நாகேந்திரன் கொடுத்த ரிப்போர்ட்டையுமே அமித்ஷாவுக்கு அனுப்பிச்சி வச்சிருக்காங்க. அமித்ஷா வந்து இதை வந்து பிரதமர் மோடி எல்லாத்துக்குமே காட்டியிருக்காங்க. ஏன்னா ஒரு விஷயம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நயினா நாகேந்திரனும் சரி, 2ஆம் கட்ட தலைவர்களும் சரி, இப்போ இருக்கிற தலைவர்கள் நிறைய பேர் வந்து பாஜகவை ஒரு தவறான ஒரு வழிகாட்டுதல் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாத்துக்குமே இருக்குது. ஏன்னா முக்கிய நிர்வாகிகள்லாம் கொடுக்குற அந்த 15 இடங்கள் அப்படிங்கிறது எந்த கணக்கு அடிப்படையில் அவங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா அதிமுக கூட்டணி பெருமளவில் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லி எக்ஸிட் போல்ஸ் கொடுக்குது. தனி பெரும்பான்மையில் ஆட்சி அமைக்க முடியாது. அப்படி ஆட்சி அமைக்கக்கூடிய அதிமுக கூட்டணி வெற்றி பெறக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 56லேருந்து 65 தான் கொடுக்குறாங்க. கொடுக்குறதுல வந்து பாஜக எத்தனை இடம், 3 இடம் தான் வர முடியும். மீதியெல்லாம் கூட்டணி கட்சிகள்லாம் இருக்குது. இவங்கெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு சந்தேகம் இருக்கும்ல. அப்படி சந்தேகம் இருக்கும்போது இந்த சந்தேகத்தெல்லாம் தாண்டி கலா யதார்த்தம் என்ன அப்படின்னு தெரியாமல் இப்படி பேசுகிறாங்களே அப்படிங்கிற ஒரு கோபம் அவங்களுக்கு வரதானே செய்யணும். அதான் வந்துருக்குது. உண்மையான பலம் என்ன, பாஜகவோட பலம் என்ன அப்படிங்கிறது இந்த தேர்தலில் தெரிஞ்சிடும். அண்ணாமலை இல்லைன்னா பாஜக எப்படி தூரம் எவ்வளோ தூரம் வந்து செயல்பட்டுருக்கோம், அண்ணாமலை இருந்தால் எவ்வளோ தூரம் வந்து இந்த தொகுதி பங்கீட்டிலேயே பிரச்சனை பண்ணியிருப்பாரு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி உஷாரா நயினா நாகேந்திரன் தொகுதி பங்கீடு பண்ணும்போது அமித்ஷாவையோ PL சந்தோஷையோ பியூஷ் கோயலையோ கூப்பிடல தொகுதி பங்கீடு. அவர் தொகுதி வந்து இந்த 27 தொகுதி உங்களுக்கு தரோம் அப்படிங்கிறார். 27 தொகுதிங்கிறது அதிகபட்சமான ஒரு தொகுதி அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே அண்ணாமலை கணக்கு போட்டிருந்தாரு, அண்ணாமலை மாநில தலைவராக இருந்திருந்தாரு அப்படின்னா அவர் அதிக தொகுதிகளை கேட்டு வாங்கியிருப்பாரு. எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேசியிருப்பாரு, வாங்கியிருப்பாரு. அது வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கியிருப்பார். ஆனால் நயினா நாகேந்திரன் எந்த பிரச்சனையுமே உருவாக்கலை. 27 தொகுதி வாங்கினார். 27 தொகுதியுமே பாஜக ஜெயிக்கக்கூடிய தொகுதிகள் இல்லை அப்படிங்கிறத அப்பயே சொன்னாங்க. இப்போது தேர்தல் முடிஞ்சிருச்சு. தேர்தல் கருத்து கணிப்புலாம் வெளிவந்த பிறகு அண்ணாமலை சொன்ன கணக்கு பிரகாரம் பார்த்தா பாஜக 3 தொகுதியை தாண்டி வெற்றி பெறுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இழுத்து பிடிச்சி வந்தால் 5 தொகுதி வரும் அப்படிங்கிறது. ஏன்னா அதிமுக வந்து பாஜக வேட்பாளர்களுக்கு பெருசாக உதவி செய்யலை. போட்டி போடுற அவங்க தொகுதிகளில் வந்து அவங்க வேலை பார்க்கல. அவங்கெல்லாம் எல்லாமே அவங்கவுங்க பின்தங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை வந்து தமிழிசை சவுந்தரராஜன் முதற்கொண்டு, வானதி சீனிவாசன் முதற்கொண்டு எடப்பாடி பழனிசாமிகிட்ட குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறாங்க. இப்படி நிறையா விஷயங்கள் நடந்திருக்குது. அண்ணாமலையும் அவருடைய வாழ்வு மூலமாக சில விஷயங்களை எடுத்து சொல்லியிருக்கிறாரு. பியூஷ் கோயல் ரொம்ப அப்செட்டு, பாஜக மேலிடமும் அப்செட்டு. பார்க்கலாம், எலெக்ஷன் ரிசல்ட் வர அன்னைக்கு பாஜக எத்தனை தொகுதியில் வெற்றி பெறுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்.